முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடாக நாம் கருதுவது பழமுதிர்ச்சோலை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படைவீடாக திகழ்வது பழமுதிர்ச்சோலை ஸ்ரீ சோலைமலை முருகன் கோவில். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது ஒரு ஆறாவது படைவீடாக நாம் சொல்லலாம். முருகன் சிறுவனா ஔவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது. அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன், உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது, இறையருள் என்னும் மெய்யறிவு வேண்டும் என்பதை உணர்ந்த திருவிளையாடல் நடந்த இடம். குறிஞ்சி கடவுளாகிய முருகன் நக்கீரனுக்கு காட்சியளித்த இடமும் பழமுதிர்ச்சோலை என்று சொல்லப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் இரண்டுமே மதுரையில்தான் உள்ளது. மதுரைக்கு இது மற்றொரு சிறப்பு. நாமும் சென்று வழிபடுவோம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை என்ற ஸ்ரீ சோலைமலை முருகன் திருக்கோவிலுக்கு. முருகனை வழிபடுவோம், முருகனை